வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா LG G8x ThinQ. ஸோ இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் தான் வருது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸை சீலை கட் பண்ணிடுவோம். ஓகே, இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். பாக்ஸ் நல்லா சூப்பராகவே போட்டு கொடுத்துருக்காங்க. வாவ், மொபைலோடைய பாக்ஸே நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ பேக்கேஜும் நல்லா டீசெண்டாகவே தான் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாக தான் இருக்குது. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த பாக்ஸில் G8x ThinQ அப்படின்னு இருக்குது. 6GB RAM, 128GB ROM. ஸோ இது பார்த்திங்கனாக்கா ஃபெஸ்டிவல் ஸ்பெஷல் எடிஷன் போட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா இதில் வந்து சார்ஜர் இருக்காது. ஸோ இதனுடைய சைடில் அடிஷ்னலாக இருக்கக்கூடியது இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்க்ரீன். ஸோ டியூல் ஸ்க்ரீன் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ எல்ஜியோட லோகோ இருக்குது. ஸோ இதனோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 70,000 போட்டிருக்கு உங்களுடைய பாக்ஸில். அண்ட் ஆல்சோ மேனுஃபேக்சரிங் டேட் பார்த்தீங்கன்னாக்கா 10/20/20 போட்டிருக்காங்க. ஸோ சீலை கட் பண்ணியாச்சு. ஸோ இது உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்க்ரீனை துடைக்கிறதுக்கு ஒரு துணி ஒன்று கொடுத்துருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா LG G8x ThinQ மொபைல் கையில் எடுக்கும்போதே ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ ரியரில் டியூல் கேமரா, LED ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா ப்ரீமியமாகவே தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து பூட்டப் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு பூட் பண்ணியாச்சு. LG G8x ThinQன்னு வருது. ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த ரேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுவோம். பார்டரில் பார்த்திங்கன்னா பவர்டு பை ஆண்ட்ராய்டுன்னு வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டிக்கரையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ரியரில் பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷ். உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட்டு பாக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். மொபைலை சைடில் வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இதுவே கொஞ்சம் நல்லா தான் கொடுத்துருக்காங்க, குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது எது கொடுத்தாங்கன்னு தெரியல. ஸோ அதுக்குள்ளார ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஒரு டிபியூ கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதையும் சைடில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு Type-C சார்ஜ் பண்ணுற அந்த போர்ட்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கேபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போர்ட்டும் இல்லை. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த பாக்ஸில் இந்த ஒரு குட்டி பாக்ஸ் உள்ளார ஒரு ஏர் பீஸ் ஒன்று இருக்குது. அது நல்லா குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, பாக்ஸ் கண்டென்ட் அவ்வளோதான். ஸோ பாக்ஸ் எல்லாம் சைடில் வச்சுட்டு மொபைலை பார்ப்போம்.
ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது. பட்டு டச் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணுறதே கொஞ்சம் லேட்டாக தான் ஆகுது. அதுவே விவோ, ஓப்போ மொபைல்லாம் சூப்பர் ஃபாஸ்ட்டில் இருக்கும். ஓகே, 100% வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பூட் அப். ஓகே, ஃபஸ்ட்டு பூட் அப் முடிஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை செக் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பட் சூப்பர் ஃபாஸ்ட்டு கிடையாது. ஓகே, இப்போ டியூல் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணிவிடுவோம். ஸோ இதுக்குள்ளே டியூல் ஸ்க்ரீன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கும் பேக்கிங் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, ப்ரீமியமாகவே இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குது. ஓகே, டியூல் ஸ்க்ரீனையும் வச்சு செட் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ டியூல் ஸ்க்ரீனை அப்படியே செட் பண்ணியாச்சு. ஸோ டியூல் ஸ்க்ரீன் டேர்ன் ஆன் கொடுத்தாச்சு. ஸோ டியூல் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. ஸோ ரியரில் தான் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருக்கலாம். பட் அவங்களோட G8 தெரியணுங்கிறதுனால கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா 128 ஜிபியில் 23.85 GB யூஸ்டுன்னு காமிக்குது. அண்ட் ஆல்சோ சிஸ்டம் என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்திங்கனாக்கா சாஃப்ட்வேர் வெர்ஷனில் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் Android 10 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டியூல் ஸ்க்ரீன் மோடில் நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் கிட்ட கொண்டு போனோடனே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதுவே போய் ப்ரெஸ் ஆகிடுது. ஸோ அதில் பார்த்திங்கனாக்கா நீங்கள் வந்து Type-C போர்ட்டை வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த பேக் கேஸ் யூஸ் பண்ணுறது நல்லா ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அண்ட் ஆல்சோ இதில் வந்து ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ரியரில் 2 கேமரா இருக்குது, ஃப்ரண்ட்டில் சிங்கிள் கேமரா இருக்குது. அதுவும் வாட்டர் ட்ராப் நாட்ச்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ கூகுள் அசிஸ்டன்ட் கீ ஒன்று இருக்குது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் சென்டரில் Type-C போர்ட்டு, பட் சார்ஜர் அடாப்டர் தான் கொடுக்கல. ரைட்டில் ஸ்பீக்கர் கிரில் இருக்குது. லெஃப்ட்டில் ஒரு மைக்ரோஃபோனு அண்டு 3.5 mm ஆடியோ ஜாக். ஸோ அப்போ சார்ஜிங் போர்ட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா டாப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஹைப்ரிட் சிம் ஸ்லாட்டு.
ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சிம் கார்டு போகிற ட்ரே அங்கே கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ சைட் பை சைடு வந்து விவோ Z1X அண்டு LG8x G8x ThinQ. ஸோ இந்த ரெண்டு மொபைலுக்கும் ஃபோட்டோ கம்பேரிசன் மட்டும் பார்த்துறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்துறோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எனக்கு தெரிஞ்சு விவோ Z1X ஸ்லைட்லி ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா விவோ Z1X இருக்குது. ஸோ அதில் வந்து ஃபுல் பிரைட்னஸ் வச்சிடுறேன், ஆட்டோ ரிலீஸ் பண்ணிடுறேன். அதே மாதிரி எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா LG G8x ThinQ இருக்குது. ஸோ அதுலேயும் ஃபுல் பிரைட்னஸ் வச்சிடுறேன் அண்ட் ஆட்டோவை ரிலீஸ் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறதுக்கு ஏதோ கண்டிஷன்லாம் கேட்குது. ஓகே, இப்போ ரெண்டுலேயும் எடுத்த கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் பிரைட்னஸ் வைக்கும்போது பார்த்தாக்கா ரைட்டில் இருக்கிறது LG அண்டு லெஃப்டில் இருக்கிறது விவோ. ரெண்டுமே மோரார்லெஸ் ஈக்குவல் மாதிரி தான் தெரியுது. பட் கேமரா ஷூட் பண்ணும்போது பார்த்தாக்கா பிரைட்னஸ் லெவலில் உங்களுக்கு விவோவில் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரிஞ்ச மாதிரி இருந்தது. ஸோ டீட்டெயில் லெவல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியுது. ஸோ எல்ஜியில் கொஞ்சம் கிளாரிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ 55,000 மொபைல் ஆஃபரில் 22,000க்கு அவைலபிளாக இருக்குது. இருக்கும்போது வாங்கினது ஆஃபரில். ஸோ ஸ்டார்டிங்கில் 20,000க்கு சேல்ஸ் நடந்தது. அதில் யாராவது இந்த மொபைல் பிக் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கலர்ஸ் ரெண்டுலேயும் லைட்டாக வேரியேஷன் தெரியுது. பொக்கே எஃபெக்டும் ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. ஸோ G8ல் இருக்கக்கூடிய கேமரா சென்சார் கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். நல்லா ஜூம் இன் பண்ணி பார்க்க முடியுது. கலர்ஸ் ஆனால் ரெண்டுமே வந்து ஒரிஜினல் கலர் மாதிரி தெரியல எனக்கு. ரெண்டுமே லைட்டாக கலர் வேரியேஷன் இருக்குது ஒரிஜினல் கலரோட கம்பேர் பண்ணும்போது. பார்க்குறதுக்கு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது. ஏன்னா ஒன்று OLED, விவோ பார்த்திங்கன்னா சூப்பர் OLED. ஸோ ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் ரெண்டுமே நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது கிளியராக இருக்குது, எது பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஈவினிங் டைம் சன்செட்டு.
ஸோ இது வந்து வைட் ஆங்கிள். இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ரெண்டுமே பார்த்திங்கன்னா வைட் ஆங்கிள், அது அல்ட்ரா வைடு. இது வந்து நார்மல் ஷூட்டு. ஸோ நார்மல் ஷூட்டு ரெண்டுமே ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது. அல்ட்ரா வைடு பார்த்திங்கனாலும் ரெண்டுமே வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா டீட்டெயில்ஸு எல்ஜியில் சூப்பராகவே இருக்குது. ஸோ விவோவோட அல்ட்ரா வைட் ஆங்கிளில் கம்பேர் பண்ணும்போது எல்ஜியில் சூப்பராகவே இருக்குது. நார்மல் ஃபோட்டோவும் நல்லா டீட்டெயில்ஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இதில் 48 MP கேமரா யூஸ் பண்ணியிருந்தாக்க ஓரளவுக்கு இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க, பக்கத்தில் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.